வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு பறிமுதல் செஞ்சிருவாங்க. இந்த விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மதுரையை சேர்ந்த இளைஞர் பைசல் என்பவர் இட்லி மாவு தயாரிக்க ரேஷன் அரிசி பயன்படுத்தி வந்ததும் பிளாக்கில் அரிசி வாங்கி விற்பனை செய்து வந்ததையும் அரசு அதிகாரிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேபோல் ஒரு சம்பவம் தூத்துக்குடியில் நடந்திருக்கிறது. 1000 கிலோ ரேசன் அரிசி மற்றும் மாவை அதிகாரிகள் ரகசிய தகவலின் அடிப்படையில் கண்டுபிடித்தனர். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட அரிசியை கண்டுபிடித்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் 2 கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். அப்போது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பேசும்போது ரேஷன் அரிசி கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ரேஷன் அரிசி கடத்தல்காரர்களுக்கு ரேஷன் அரிசி விற்பனை செய்பவர்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக எஸ்பி கூறியிருப்பதாவது: ரேஷன் அரிசியை யாரும் வீட்டில் பதுக்கி வைத்து அதனை கடத்தலில் ஈடுபடும் நபர்களிடம் கொடுத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் யார் இதனை செய்தார்களோ அவர்களது ரேஷன் கார்டு பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் ரேஷன் அரிசி கடத்துவது கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று கூறப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் ரேஷன் அரிசியை பதுக்கி வச்சிருந்து அவங்க ரேஷன் கடத்தல்காரங்க கிட்ட விற்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனையில் போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை கடத்தல்காரங்க கிட்ட நீங்கள் பதுக்கி வச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ யாராச்சும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா சொல்லுங்கள். அப்போ தான் இந்த ரேஷன் அரிசி அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டாக போய் சேரும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.